ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஓ எக்ஸாமுக்கான சைக்காலஜி தாங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு 2 யூனிட் வந்து டெய்லி 10 கொஸ்டின்ஸாக வந்து உங்களுக்கு நான் முடிச்சு கொடுத்துட்டேங்க. ஓகேங்களா? ஸோ அதனோட பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3க்கான டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம முதல் கேள்வி பார்க்கலாம். சமூக வளர்ச்சி என்பது உயிரியலின்படி உள்ள ஒரு தனிநபர் மனிதனாக மாற்றப்படும் செயலாகும். பாருங்க, ஒரு தனிநபரை நம்ம என்னவா மாற்றுறோம்? மனிதனா மாற்றக்கூடிய அந்த செயல்முறை தான் வந்து சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோசியல் டெவலப்மெண்ட். ஏன்னா நம்மளுக்கு 3rd யூனிட்டை பொறுத்தவரையிலும் சோசியல், எமோஷனல், மோரல் டெவலப்மெண்ட் அப்படின்றத நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அதில் நம்ம சோசியல் டெவலப்மெண்ட்டான சமூக வளர்ச்சி தான் பார்க்குறோம். அப்படி சமூக வளர்ச்சினா என்ன சொல்றாங்கன்னா, உயிரியலின்படி ஒரு தனிநபரை ஒரு முழு மனிதனா மாற்றக்கூடிய செயல்முறை தான் வந்து நான் சொல்றாங்க சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யாருங்க? கேரட் அப்படின்றவர் தான் அதை சொல்றாரு. ஏதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ ஒரு முழு மனிதனா கேரட் சாப்பிடுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு தனிநபரை ஒரு மனிதனா மாத்துறது அப்படின்னு வந்தா நீங்க யாரை எடுத்துறீங்க? கேரட் அப்படின்றத வந்து ஆன்சரா எடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சமூக வளர்ச்சி என்பது ஒருவன் தன்னுடனும் மற்றவர்களுடனும் நல்லுறவை பெறுவதற்கான, ஒரு நல்ல உறவை பெறுவதற்கான திறனை அதிகரிப்பதாகும் என கூறியவர். பாருங்க, சமூக வளர்ச்சினா இவரு என்ன சொல்றாரு? முதல்ல வந்து கேரட் என்ன சொன்னாரு? ஒரு தனிநபரை ஒரு நல்ல மனிதனா உருவாக்குறதுன்னு சொன்னாரு. இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தனை அவனா கூடயும் சரி மற்றவர்களா கூடயும் சரி ஒரு நல்ல உணர்வு, ஓகேங்களா, ஒரு நல்ல உறவு, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குறதுக்கான அவனோட திறனை வந்து என்ன பண்றோம்? அதிகரிக்கிறோம். அதுக்காக பயன்படக்கூடியதான் சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னா சோரன்சன். ஓகேங்களா? பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்போ சோரன் சன், சன்னுக்கும் அப்பாவுக்கு இடையே வந்து நல்ல உறவு வரணும் அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க. அப்ப நல்லுறவுன்னு வந்தா சோரன்சன் தான் வந்து அதை சொன்னாரு. அடுத்து 3வது கூற்று பார்க்கலாம் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. தன்னுடைய குழந்தை உளவியல், அதாவது சைல்டு சைக்காலஜி என்னும் நூலில் ஒரு குழந்தையானது முதல் 2 ஆண்டுகளில் பிற பெரியவர்களுடனான தொடர்பின் விளைவாக குழந்தையின் சமூக வளர்ச்சியை விவரித்தவர். என்ன பண்றாரு? குழந்தை உளவியல் அப்படின்ற நூல் யாருதுன்றது ஒரு கேள்வியாக்கு தனியா கேட்கலாம். அந்த நூல்ல இவர் என்ன பண்ணிருக்காரு? முதல் 2 வயதுல தன் பெரியவங்களா கூட சேர்ந்து ஒரு சமூக வளர்ச்சியை வந்து குழந்தை வந்து எப்படி கத்துக்குதுன்றத விவரிச்சிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப இது 2 கேள்விகள் வந்து இதுலயே அடங்கியிருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிசபெத் ஹார்லக். யாருங்க? எலிசபெத் ஹேர்லக் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ ஷார்ட்டா வந்து இந்த ஹேர்லக் மட்டும் கூட வந்து ஆப்ஷன்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அப்போ குழந்தை உளவியல் சைல்டு சைக்காலஜி அப்படின்னு நூல் யாருடையதுன்னா ஹார்லக் கூடியது தான். அதில் தான் அவர் என்ன சொல்றாரு? பெரியவர்களோட சேர்ந்து 2 வயது வரும் குழந்தைகள் வந்து சமூக வளர்ச்சியை வந்து விவரிச்சிருப்பாரு. அடுத்து 4th கொஸ்டின். தாயின் அடையாளம் கண்டும் தனிமையின் போது மகிழ்ச்சியற்றும் காணப்படும் சமூக நடத்தை வயது. ஸோ அவர் சொன்ன இல்லையா, முதல்ல இருந்து என்ன பண்ணிருப்பாரு? 2 வயது வரலும் அவர் என்ன பண்ணிருப்பாரு? சமூக நடத்தையை பத்தி யாரு? ஹார்லாக் வந்து குறிப்பிட்டிருப்பாரு தன்னுடைய குழந்தை உளவியல் அப்படின்ற நூல்ல. அதுல தாயை வந்து அடையாளம் கண்டுக்கக்கூடிய வயதாகவும் தனிமையை வந்து மகிழ்ச்சியற்றும் காணப்படக்கூடிய வயதாகவும் எந்த வயதை வந்து அவர் குறிப்பிடுறாரு அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து 3ஆம் மாதம். எத்தனாம் மாதங்க? 3ஆம் மாதத்தை வந்து குறிப்பிடுறாரு. அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். ஏன்னா 1வது மாதம், குழந்தை பிறந்த 1வது மாதம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சத்தங்களுக்கு மட்டும்தான் வந்து அது வந்து ஒரு அசைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? நம்ம கை தட்டினாவோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணவோ அந்த சத்தங்களுக்கு மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். அடுத்து 2வது மாதம் போறப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒலி வருதோ அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கும். அப்ப 2வது மாதம் வந்து சிரிக்க ஆரம்பிக்கும். 3வது மாதம் தான் தாயை வந்து அடையாளம் கட்ட ஆரம்பிக்குது. 4வது மாதத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மனித முகத்தை முழுசா வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருது. இது வந்து மனித முகம் அப்படின்றது 4வது மாதத்துல தெரிஞ்சிருது. இது அவர் சொன்ன முதல் 4 மாதங்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது 5வது பொறுத்துக. அவர் என்ன சொல்றாரு? 2 வயது வரலையும் எப்படி கொடுத்துருக்காருன்றத நான் உங்களுக்கு ஒரு பொறுத்துக வந்து மீதியை கொடுத்துட்டேன். இதை பொருத்தி நீங்க ஆன்சர் எடுங்க. இல்லைனாலும் இப்ப பாத்துங்க, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் முதல் 4 மாதங்கள் என்னன்றதை நம்ம மேல பார்த்துட்டோம். இப்போ 5வது மாதம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வேறுபாடுகளை கண்டறிதல். அதாவது நம்மளை திட்டுறாங்களா, இல்லை நம்மளை சந்தோஷப்படுத்துறாங்களா, இல்லை நம்மளை சிரிக்க வைக்கிறாங்கன்ற அந்த உணர்ச்சியை வந்து என்ன பண்ணோம்? அடையாளம் கொள்ள ஆரம்பிக்குதுங்க. திட்டுறப்போ வந்து அழுவுறுத்தும், நம்ம மகிழ்ச்சி படுத்துறப்போ சிரிக்கத்தும். அந்த உணர்ச்சிகளை வந்து வேறுபடுத்தி கண்டுபிடிக்குது. அப்போ 5வது மாதம் 1க்கு 1 கரெக்டா இருக்கு.
6வது மாதம். 6வது மாதம் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே பழகின அப்பா அம்மாவை பார்க்குறப்போ சிரிக்கிறதும், புதுசா யாருன்னா நம்ம தூக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழுவக்கூடிய அந்த வயதா வந்து பார்த்தீங்கன்னா 6வது மாதம் வந்து இருக்குதுங்க. அப்போ புன்னகை மற்றும் பயம் வெளிப்படுதல், அப்போ 2க்கு 2 நேரா இருக்கு. 8 மற்றும் 9வது மாதம். ஸோ 8 மற்றும் 9வது மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து தன்னுடைய மற்றவங்களோட சைகையை ஃபாலோ பண்ணி அதை வந்து மறுபடியும் அதே போல வந்து செய்ய ஆரம்பிக்கும். அப்போ போல செய்தல் அப்படின்றது எந்த மாதத்தோட தொடர்புடையது அப்படின்னா 8 மற்றும் 9வது மாதம். அப்போ 4th வரணும். 10 மற்றும் 12வது மாதத்துல ஒரு குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய உருவத்துடன் விளையாடுதல். ஓகேங்களா? ஸோ அதனோட உருவத்தோட என்ன பண்ண ஆரம்பிக்கும், குழந்தை வந்து விளையாட ஆரம்பிக்கும். அதுபோல சொத்த உருவத்தோட வந்து விளையாட ஆரம்பிக்கும். அப்போ 10 முதல் 12 வந்து ஒரே உருவத்துடன் விளையாட ஆரம்பித்தல். அப்போ 1 2 4 3 எங்க இருக்கு பாருங்க, பில இருக்கு பாருங்க, பி தான் இதுக்கான ஆன்சர். அப்போ 5வது மாதத்துல உணர்ச்சிகளை கண்டுபிடிக்குது. 6வது மாதத்துல தெரிஞ்சவங்களை வந்தா புன்னகிருத்தும், தெரியாதவங்களை பார்த்தா பயப்படக்கூடிய இது வெளிப்படுத்துது. 8 9ல வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பார்த்து அப்படியே செய்ய ஆரம்பிக்குது. 10 12ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிக்குதுங்க, உருவத்தோட விளையாட ஆரம்பிக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4 3 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அவர் சொன்னதுல இதில் நான் வந்து அடங்கிட்டோம். 2வது ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட அந்த பெரியவர்களோட இணைந்து என்ன பண்ண ஆரம்பிக்குதுங்க, தினசரி வாழ்க்கையில வந்து அது ஈடுபட ஆரம்பிக்குது 2 வயதுல. இதுதான் வந்து ஒரு ஹேர்லாக் சொன்ன அந்த சமூக நடத்தை. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். ஒரு குழந்தையின் தி ஒடிபஸ் ஸ்டேஜ், சரி 6th கொஸ்டின் வந்து விடுபட்டிருக்கு. நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டினை டைப் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த குழந்தையின் தி ஒடிபஸ் ஸ்டேஜ் எந்த வயதில் ஆரம்பமாகும்? ஒரு குழந்தையோட ஒடிபஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமூகமயமாதல் நிலை, ஒரு சமூக வளர்ச்சி, சமூகமயமாதல், சமூகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். அதை தான் அந்த ஒடிபஸ் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது எந்த வயதுல வந்து ஆரம்பமாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின் 4ஆம் வயது. சி தாங்க இதுக்கான ஆன்சர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒடிபஸ் ஸ்டேஜ் அப்படின்றது குழந்தையோட அந்த சமூகமயமாதல் வந்து ஆரம்பமாகக்கூடிய வயது 4ஆம் வயது. அடுத்து 8வது, குழந்தைகள் எந்த வயதில் தனது பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து விளையாடுகின்றனர்? இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. எந்த வயதுல வந்து ஒரு குழந்தை வந்து தன்னோட பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுத்து விளையாட ஆரம்பிக்கும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படின்னா 2ஆம் வயது. ஓகேங்களா? குழந்தையோட 2 வயதுல இருந்தா வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும், மற்றவங்களுக்கும் தன்னோட பொருட்களை கொடுத்து விளையாட ஆரம்பிக்கும். அதுக்கு முன்ன அவர்களும் கொடுக்க மாட்டாங்க, பிடுங்கி வச்சுப்பாங்க, மறைச்சு வச்சுப்பாங்க, அந்த பொசசிவா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா 2 வயதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்கள கூட அந்த தன்னோட பொருட்களை கொடுத்து விளையாட ஆரம்பிப்பாங்க. அப்ப 2ஆம் வயது. அடுத்து 9வது கேள்வி. சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சமூக வளர்ச்சி அப்படின்னா என்னதுங்க, சமூக தொடர்புகள்ல ஒரு முதிர்ச்சி பெறது, சமூகத்தை மற்றவங்களோட எப்படி பேசுறது, பழகிறது, எப்படி நடந்துக்கிறதுன்றது அந்த ஒரு முதிர்ச்சி அடையத்தான் சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்றது உங்களுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் யாருங்க, ஹார்லக். ஹார்லக் அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஏற்கனவே ஹார்லக் பத்தி பார்த்தோம். குழந்தை உளவியல் அப்படின்றவங்க வந்து ஒரு எழுதியிருப்பாரு. இதில் தான் சொல்றாரு, சமூக வளர்ச்சி அப்படின்றது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற அந்த செயல்பாடுகள் வந்து கொண்டு வரத்தான் வந்து சமூக வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹேர்லாக் வந்து குறிப்பிடுறாரு. அடுத்து 10வது கேள்வி. குழந்தைகளிடம் டேஷ் ஏற்படுத்துவதிலேயே சமூக நெறிப்படுத்தும் செயல்முறை என்பர். ஸோ ஒரு குழந்தைகிட்ட எதை நம்ம ஏற்படுத்துறத வந்து நம்ம சமூக நெறிப்படுத்தும் செயல்முறை, அதாவது ப்ராசஸ் ஆஃப் சோசியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுன்னு சொல்றாங்க அப்படின்னா சமூகவியல்பு வளர்ச்சி. ஒரு குழந்தைகிட்ட சமூகவியல்பு வளர்ச்சியை நீங்க ஏற்படுத்துறதுதான் சமூக நெறிப்படுத்தும் செயல்முறை. எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணுன்ற அந்த சமூகவியல்பு வளர்ச்சியை நம்ம ஏற்படுத்தோம் இல்லையா, அதை தான் வந்து சமூக நெறிப்படுத்தும் செயல்முறை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் சமூகவியல்பு வளர்ச்சி. ஒரு குழந்தைகிட்ட சமூகவியல்பு வளர்ச்சி ஏற்படுத்துறது தான் சமூக நெறிப்படுத்தும் செயல்முறை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இது ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க வேகமா. சமூகம் வளர்ச்சி என்பது உயிரியலின்படி ஒரு தனிநபரை மனிதனா மாத்திரத்துன்னு சொன்னவர் கேரட். சமூக வளர்ச்சி என்பது ஒருவன் தன்னுடைய மற்றவருடன் நல்லுறவை பெறுவதற்கான திறனை அதிகரிக்குதுன்னு சொன்னவர் வந்து சோரன்சன். குழந்தை உளவியல் அப்படின்ற நூல்ல பெருவருடனுடனான தொடர்பின் விளைவாக குழந்தை வந்து சமூக வளர்ச்சி வந்து அப்படி இருப்பார். 2 வயது வரலேருந்து விவரித்து யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா எலிசபெத் ஹேர்லக் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. தாயை அடையாளம் கண்டு தனிமையும் போது மகிழ்ச்சற்றும் காணப்படக்கூடிய பெரும் வயது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் மாதம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4 3 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஒடிபஸ் ஸ்டேஜ் வந்து 4ஆம் வயதுல வந்து ஆரம்பிக்குது. 6வது கொஸ்டின் மிஸ்ஸிங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து 6வது கொஸ்டின் கண்டினியூ பண்ணிடுறேன். எந்த வயதுல வந்து தன்னோட பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா தன்னுடைய 2ஆம் வயது.
சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளில் முதிர்ச்சியடைதல் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்லாக் தான் வந்து சொல்லியிருப்பாரு. குழந்தைகளிடம் சமூக இயல்பு வளர்ச்சியை ஏற்படுத்துறது தான் சமூக நெறிப்படுத்தும் செயல்முறை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த வீடியோக்கான உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குங்க. இதுக்கான ஆன்சர் நேரத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மனிதன் ஒரு சமூக விலங்கு என கூறியவர் யார்? மனிதன் ஒரு சமூக விலங்கு என கூறியவர் யார்? இது உங்களுக்கான கொஸ்டின். 4 ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு போற வீடியோல உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து நான் தெரியப்படுத்துறேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.